ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனா, யுத்தம் செய்யறது உன்னோட இயல்பு. அந்த யுத்த கர்மா வாசனா உனக்குள்ள இருக்கு. அதை செய்யாம போனா அந்த யுத்த வாசனா, கோபம், துவேஷம், ஆங்காரம் எல்லாம் உனக்குள்ளேயே தங்கிடும். யுத்தம் செய். அதை செய்யறப்போ உனக்குள்ள எதிரிங்க மேல தேக்கி வச்சிருக்கிற கோபம், துவேஷம், வன்மம் எல்லாம் வெளிப்படும். அது வெளியாகிறப்போ அந்த வன்மத்தோட பந்தப்பட்டுக்காதே. ஆனா சாட்சியா இருந்து அந்த வன்மத்தை பார். உன்னை நீயே பார். அந்த கர்ம வாசனா உன்கிட்ட இருந்து ஒன்னொன்னா வெளியாகிறத தெளிவா பார். அந்த மோசமான கோபம், துவேஷம், ரத்தம், வன்மத்தோட நீ கலந்துராதே. ரொம்ப ஜாக்கிரதையா இரு. அதோட உனக்கு உண்டான பந்தம் உன்னை விட்டு விலகட்டும். இப்படி சாட்சி பூதமா இருந்து கர்மா செய். இதுதான் கர்மயோகம். இப்படிப்பட்ட கர்மாவை செய்யறதால, கர்மயோகத்தை உபயோகம் பண்ணி செய்யறதால கர்ம பந்தத்துல இருந்து விலகலாம். இப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவத்தை பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்றார். இது இன்னைக்கும் என்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமான ஒண்ணுதான். சோ கடமையை செய்யறதுல அதிகாரம் உண்டு, பலன்ல அதிகாரம் இல்லை. பலனுக்காக கடமையை செய்யாதே, கர்மா செய்யாமலும் இருக்காதே. ஹரே கிருஷ்ணா.